பக்தனுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவுதான் என்ன? அதுதான் ஆத்ம சம்பந்தப்பட்ட உறவு. இதை செய்து மனிதன் முடிவில் எதை காண்கிறான்? ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஆனந்தத்தை, ஒரு பரவசத்தை அடைகிறான். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களுமே ஆனந்தத்தை அனுபவிக்கவே எண்ணுகிறது. மழை பெய்தால் தாவரங்களுக்கு ஆனந்தம். இதேபோல் மனிதர்கள் உணவு உண்ணும் போதும் மற்ற சுகங்களை அனுபவிக்கும் போதெல்லாம் ஆனந்தத்தை பெறுகிறார்கள். இந்த ஆனந்தமயமானவன் தான் இறைவன். இறைவனால் உருவாக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் விரும்புவது ஆனந்தத்தை தான். தந்தையை போன்று மகன் இருப்பது போல இறைவனைப் போலவே எல்லா விதமான ஜீவராசிகளும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த உலகமே இறைவனின் படைப்புதான். இதை நம்பிட வேண்டும் நிச்சயமாக. ரமண மகரிஷியிடம் ஒருவர் இறைவனை அடைய முடியாத நிலைக்கு என்ன காரணம் என்று கேட்டாராம். அதற்கு ரமண மகரிஷி அவநம்பிக்கைதான் இறைவனை அடைய முடியாததற்கு காரணம். இறைவனை நம்புவதில்லை. நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்குத்தான் இறைவன் கிடைப்பான். இறைவனை விட உயர்ந்தது நம்பிக்கையே ஆகும்.